சஞ்சு சாம்சன் எப்பா மறுபடியும் ஒரு செஞ்சுரி. போன செஞ்சுரி கூட சேப்பாக்கத்துல, இந்த செஞ்சுரி எல் கிளாசிக்கோன்னு சொல்லக்கூடிய மும்பைக்கு எதிராக அவங்களோட கோட்டை வான்கடையில வச்ச மிக அருமையான செஞ்சுரி. அதுவும் எப்படி ஃபர்ஸ்ட் பால் ஃபேஸ் பண்றதுல இருந்து கடைசி பால் வேற கிட்டத்தட்ட 20 ஓவர் முழுமையா நின்று 54 பாலுக்கு ஒரு அருமையான செஞ்சுரி, 101 ரன், அதுலயும் 10 4 6 6. மும்பை பவுலர்ஸ் ஸ்பின் போடுறியா போட்டுக்கோ, ஃபாஸ்ட் பவுலர் போட்டியா போட்டுக்கோ, என்னோட இன்டென்ட் ஒன்னே ஒன்று தான், செஞ்சுரி இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி ஆடின மாதிரி தான் இருந்தது. ஒரு பக்கம் சிஎஸ்கேயோட பேட்ஸ்மேன் வந்து அதிகபட்சம் வந்து 22 ரன் யாருமே தாண்டல. ஆனா சேட்டா சஞ்சு சாம்சன் எந்த இடத்துலயுமே தன்னோட ஹோப்பை விடாம இன்னைக்கு செஞ்சுரி அடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இன்டென்ட்ல பயங்கரமா விளையாண்டுருக்காங்க. அவன் T20ல ஒரு செஞ்சுரி கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கல. அசால்ட்டா 2 செஞ்சுரி போட்டாப்ல. உண்மையிலே சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் சஞ்சு சாம்சனை ட்ரேட்ல சிஎஸ்கேக்காக எடுத்ததுக்காக ரொம்ப பெருமைப்படுவாங்க. அது எந்த மாற்று கருத்துமே கிடையாது. சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டும் இல்லாம சிஎஸ்கே ஃபேன்ஸும் கூட அந்த அளவுக்கு மும்பைக்கு எதிராக ஆரம்பத்துல இருந்தே சிஎஸ்கே பேட்ஸ்மேன் வந்து அதிரடியா தான் ஆடினாங்க. குறைஞ்ச ரன்ல அவுட் ஆனாலும் வந்து ஒரு 2 6 4 அப்படின்னு அடிச்சு ஸ்ட்ரைக் ரேட்டை நல்லா மெயின்டைன் பண்ணி தான் அவுட் ஆனாங்க. இருந்தாலும் பவர் பிளேல 73க்கு 2 விக்கெட் இருந்தது. அதுக்கப்புறம் சின்ன தடுமாற்றத்துக்கு அப்புறம் சஞ்சு சாம்சன் ஒரு பக்கம் ஒன் சைடா இருந்து இந்த டைம் நானும் செஞ்சுரி அடிச்சு சிஎஸ்கேவும் 200க்கு மேல கொண்டு வரேன் அப்படின்ட்டு 6 விக்கெட்டை இழந்து 207 ரன் வந்து கொண்டு வரதுக்கு முதல் காரணம் சஞ்சு சாம்சன் தாங்க. அதனால சஞ்சு சாம்சனுக்கு பெரிய வாழ்த்துக்கள்னே சொல்லலாம்.